நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி வந்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. அங்க ராகவ் வந்து சாப்பிடுறதுக்காக வந்து உட்காராங்க. சாப்பிடுறதுக்காக வந்து உட்கார்ந்ததுமே அங்க உடனே வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அபி வந்து என்னங்க இது சாப்பிடுங்க இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ராகவ் வந்து உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்குன்றாங்க. எல்லாம் அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவுக்காக வந்து பயங்கரமா வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டி வந்து அபி நீ வந்து என்னுடைய பேரனை மன்னிச்சு இவ்வளவு சீக்கிரம் ஏத்தப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவன் பண்ணது அவ்வளவு பெரிய தப்புன்றாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது எல்லாம் சகஜம்தான். அதை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில நல்லா சொல்லி அபி சொல்ல முரளி ஒரு பக்கம் ஐயோ அபி ஏன் இப்படி இருக்க, உன்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு நீ இருக்கணுமா நல்லா சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. ராகமும் அப்படின்னு சேர்ந்து மாறி மாறி வந்து வீட்டுல இருக்கவங்கள நம்ப வைக்கணுன்றதுக்காக சில விஷயம் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் அஞ்சலி பார்த்துட்டு அபி ராகவ் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், இதை கடைசி வரைக்கும் நீடிக்க வைப்பீங்களான்னு சொல்லி கேட்க உடனே என்ன இப்படி பேசுறீங்க அஞ்சலி, கூடி சீக்கிரம் உங்களுடைய குழந்தைக்கு தோடியா இன்னொரு குழந்தை வரப்போகுது, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லி அபி வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முரளி ஒரு பக்கம் இல்ல இப்படி நடக்க கூடாது, இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப முரளி அப்படி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.